இப்போதும் நாம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சிலுவை நாதரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலும் நீர் எங்களுக்காக பாடுபட்ட அந்த காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களுக்காக சிலுவையில் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இப்பொழுது நாங்கள் இந்த 4வது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாளிலும் சுவாமி நீர் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகின்ற தெய்வம், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைபெடுகிற தேவன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பேசுகின்ற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வைரங்கள், அதில் ஒரு வைரத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த என் அருமை இரட்சகர் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதேபோல் சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபை குழுவின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நாளிலும் 4வது வார்த்தையை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4வது வார்த்தை என்றாலே அநேக பேர் இந்த வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பின் வாங்குகிற ஒரு காரியத்தை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நானும் இந்த 4வது வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டால் எனக்கு சில நேரங்களில் ஒரு பயம் வரும். எப்படி நம்ம இந்த 4வது வார்த்தையை வைத்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன்னா பணித்தளங்களில் நான் ஊழியம் செய்திருக்கும்போது அநேக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கொள்கைக்காரர்கள் எங்களிடம் கேட்கிற கேள்வி இந்த கேள்வியாக தான் இருந்துச்சு. உங்கள் ஆண்டவரே, உங்கள் இயேசு கிறிஸ்துவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி. ஸோ இந்த வார்த்தை வரும்போது நானும் அடிக்கடி பின்வாங்கிறது உண்டு. வேண்டாம், அந்த 4வது வார்த்தை வேண்டாம், 5வது வார்த்தை என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி 5வது வார்த்தை வேற ஒரு அண்ணன் ஸ்டீஃபன் அண்ணன் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க. 5வது வார்த்தை இல்லைன்னா 2வது வார்த்தை எனக்கு கொடுங்கம்ப, சரிதானா? ஆனால் இன்று எனக்கு கிடைத்திருக்கிற அது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தை மற்ற வார்த்தைகளோடு கூட ஒப்பிடும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, ஒரு வலிமை நிறைந்த ஒரு வார்த்தை. நான் இதற்கு கொடுத்திருக்கிற தலைப்பே வலிமை நிறைந்த வைரம். இது கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறது. 45வது வசனத்தில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த ஒரு அந்தகாரமான ஒரு இருள் நிறைந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது மிகுந்த சத்தமிட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறுகிறார். மற்ற இதற்கு முன்பதாக நாம் கேட்ட 3 வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஒரு அமைதியாக சொல்லுகிறார் இல்லை. மன்னிக்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கிறார். 2வது வார்த்தை நீ இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். 3வதாக ஸ்திரீ அதோ உன் மகன், சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி ஒரு அமைதியான முறையில் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் இந்த 4வது வார்த்தையை கர்த்தர் சொல்லும்போது மிகுந்த சத்தமிட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏனென்றால் அந்த நேரத்தில் சில காரியங்கள் இந்த பூ உலகில் நடக்கிறது. முதலாவது இந்த வார்த்தையின் சில சாராம்சங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இந்த வார்த்தையானது மத்தேயு மார்க்கு சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் போது இந்த ஏலி லாமா சபக்தானி என்கிற வார்த்தை 2 சுவிசேஷங்களிலும் ஒரே வார்த்தையாக வருகிறது. இது அராமிக் மொழியில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த நாட்களில்
பாலஸ்தீன மக்களால் அதிகமாக பேசப்பட்ட அதே மொழியில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இது அவர்களுடைய ஒரு சிறப்பு சாராம்சம். இரண்டாவதாக இந்த வார்த்தை அதிகமாக உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த காலத்தில் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அராமிக் மொழியிலே பேசினார் என்று சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வெளியிலே கொண்டு வருவதற்குரிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தை தான் இந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது சில காரியங்களை நான் யோசித்தேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். சீஷர்கள் அந்த நேரத்தில் தூங்குகிறார்கள். யூதாஸ் வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்கிறான். அவரை நீதி விசாரணை எடுப்பதற்கு நியாயசனத்திற்கு முன்பதாக நிற்கிறார்கள். அவரை கன்னத்தில் அறைகிறார்கள், காரி துப்புகிறார்கள், முள்முடி சூட்டுகிறார்கள். எல்லாம் செய்த நேரத்திலும் கர்த்தர் அந்த நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லவே இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் மிகுந்த சத்தமிடவில்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. மயிர் கத்தரிக்கிற ஆடுகளுக்கு போல கர்த்தரும் நின்று கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தையோட வாயிலிருந்து வரல. அவருடைய சீஷர்கள் ஓடினார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அந்த வார்த்தை வரவில்லை. இன்னும் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்க்கலாம். பேதுரு மறுதலித்து விட்டார். பேதுரு மறுதலித்த புறம் என் தேவனே என் கூட இருந்த பேதுருவே என்னை மறுதலிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் கதறலை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் கதறுகிறார். காரணம் என்ன? 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கான முதலாவது காரணம் பிதாவின் அந்த பிரசன்னத்தை அவர் பிதா தன்னுடைய குமாரனிடமிருந்து அவருடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். ஒரே ஒரு நொடிப்பொழுதில் மறைக்கும் போது கர்த்தர் ஐயோ நான் இவ்வளவு பாடுபட்டு விட்டேனே, இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன், ஆனால் அதைவிட எனக்கு கஷ்டம் என் பிதாவின் பிரசன்னம் என்னை விட்டு நீங்கி விட்டது, என் பிதாவின் முகத்தை என்னாலே பார்க்க முடியவில்லை என்று சொல்லி கர்த்தர் கதறுகிறார். அதுதான் அந்த வேத வசனத்தில் அருமையாக எழுதியிருக்கிறது. அதான் அவர் மிகுந்த சத்தமிட்டு கதறுகிறார். ஐயோ என் தேவனே சொல்லி. இதற்கு முன்பதாக நாம் படிக்கும்போது ஒவ்வொரு பகுதியிலும் நாம் படிக்கும்போது பிதாவை குறித்து அவர் தேவனே என்று சொல்லி அழைத்ததில்லை. பிதாவே என் பிதாவே என்று சொல்லி அழைக்கிறார். இல்லை, நமக்கு கர்த்தருடைய ஜெபம், அவர் ஜெபம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி தான் அவர் கற்றுக் கொடுத்தார். இல்லை, அதுக்கு ஆனால் இந்த இடத்துல வரும்போது என் தேவனே என்று சொல்லி கதறுகிறார். ஒருவேளை தீர்க்க தரிசனம் இந்த பகுதியில் நிறைவேறினாலும், சங்கீதத்தில் நாம் வாசிக்க கேட்ட முறையாக வாசிக்க கேட்ட 22வது சங்கீதம் இந்த இடத்துல நிறைவேறினாலும், அந்த நேரத்தில் மன்னிப்பு அளிக்கிறார், மன்னிப்புக்காக வேண்டுகிறார், ஒருவருக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதற்கு பிறகு உலகத்தின் எல்லா பாவங்களும், உலக மக்களின் எல்லா பாவங்களும் அவருடைய தலையின் மேல் வந்து சுமத்தப்பட்ட போது பிதாவின் பிரசன்னம் அவரை விட்டு நீங்கிட்டு அந்த பாவத்தின் வலிமையை அவர் உணர்கிறார். அந்த பாவத்தின் வலிமையை இயேசு உணர்ந்தவராக அவர் கதறுகிறார். பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் ஏதாவது ஒரு பாவம் குற்றம் செய்வோம் என்றால் கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டால் நம்மளால் சகிக்கவே முடியாது. இல்லை, நம்மளால் சகிக்கவே முடியாது. அதான் வேதத்தில் அருமையாக இருக்குது, என்னை இல்லாமல் நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. அதான் நாங்கள் விசுவாசிக்கு நான் அடிக்கடி கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, परमेश्वर के बिना तुम एक मच्छर भी नहीं पकड़ सकते, प्रभु के बिना एक मच्छर भी नहीं मिल सकता. அல்ல, ஆண்டவரை தவிர உன்னால் ஒரு கொசுவை கூட பிடிக்க முடியாது என்று சொல்லி. அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51வது அதிகாரத்தில் தாவீது சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே
உன் முகத்தை என்னிலிருந்து மறைக்காதேரும் சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவர் பாவத்தை செய்துவிட்டார். அவர் பாவத்தை செய்த பிறகு அவர் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைமை ஏற்படுகிறது. பாவம் அவரை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் அவர் கதறுகிறார், ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொல்லி. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இந்த பாவம் முழுவதும், உலகத்தின் பாவம் முழுவதும் குமாரனாகிய கிறிஸ்து மீது சுமத்தப்பட்ட பிறகு பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறார். அந்த மறைவை இயேசு கிறிஸ்துவால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவரைக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள தொடர்பு ஒரு ஐக்கியமாக இருந்தது. உலகத்தின் பாவத்தை ஏற்றவுடனே பிரிவினை வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் தான் இயேசு கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இந்த நாளிலும் நான் முதலாவது கொடுத்திருக்கிற தலைப்பு என்னென்றால், பாவத்தின் வலிமை நம்மையும் கடவுளையும் பிரித்து விடும். நம்மில் ஏதாவது ஒரு சிறிய கர்த்தர் வெறுக்கிற காரியம், ஒரு சிறிய காரியம் இருந்தாலும் சரி. அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல கெட்ட குமாரனுடைய கதையை. அவன் ஒரு சின்ன காரியம், அவன் பணத்தை வாங்கிட்டு ஓடுனான். அவனுடைய தகப்பனுடைய அன்பிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு காணப்பட்டான். அதே போல் தான் வேத வசனத்தில் எழுதியிருக்கு, நாம் கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்வோம் என்றால் கர்த்தருடைய முகம் நம்மை விட்டு மறைக்கப்பட்டு விடும். அது ஒரு பெரிய இழப்பை நாம் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்ம இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க இல்லை, அக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் ஒரு பையன், சேட்டைக்கார பையன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்து கொடுக்குறீங்க, ஒரு சேட்டைக்கார பையன் இருக்கான். அந்த பையனால், அந்த ஸ்டூடெண்டால் கிளாஸ் நிம்மதியாக இருக்குமா இல்லை நிம்மதியாக இருக்காதா? அவனை நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, எவ்வளோ தான் என்ன தான் சொன்னாலும் சரி, அவன் கேட்கவே மாட்டான். ஆனால் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம கிளாஸ் அமைதியாக இருக்குமா அமைதியாக இருக்காதா? அமைதியாகவே இருக்க. கடைசியில் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவன் என்னைக்கு இந்த கிளாஸை விட்டு போவானோ அன்னைக்கு தான் என்னோடய கிளாஸுக்கு ரெட்சேன்னு சொல்லுவாங்க இல்லை. அதே போல தான் ஒரு மனிதனுடைய பாவத்தினால் இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு சாபம் வரக்கூடிய நேரம் ஏற்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் முழு பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த முழு உலகத்திற்கும் ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று. அதுதான் அந்த வேதவசனத்தில் இருக்கிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். பாவத்தை நோக்கி அல்ல, பாவத்திற்கு விலகி நாம் ஓட வேண்டும். இல்லை என்றால் பிதாவின் கர்த்தரின் முகம் நம்மை விட்டு மறைக்கப்படும் போது நாம் மிகவும் பரிதபிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் இதில் பார்க்கும் இந்த வார்த்தையிலே, இந்த கதறுகிற வார்த்தையில் நாம் பார்க்கும்போது, நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் அப்போது கதறவில்லை, அவரை அடிக்கும்போது கதறவில்லை, அவரை பரியாசம் பண்ணும்போது கதறவில்லை, அவரை காரி துப்பும்போது கதறவில்லை, அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டும் போது கதறவில்லை. அவரோடு கூட 3.5 வருடங்கள் அவரோடு கூட வாழ்ந்த சீடர்கள் எல்லாரும் ஓடின பிறகும் அந்த நேரத்தில் கூட கதறாத தேவன் இந்த நேரத்தில் மாத்திரம் கதறுகிறார். அந்த பாடை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஐயோ என்று சொல்லி. ஏனென்றால் பிதாவின் பிரசன்னம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், ஒருவேளை பாவம் வலிமையாக இருந்தாலும் கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய கருணையின் ஆழத்தையும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தையில் கர்த்தருடைய அன்பை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் கதறும்போது அவர் அவ்வளவு கதறுகிறார், எவ்வளவு கதறுகிறார். மிகுந்த அந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது, இங்கிலீஷில் எழுதியிருக்கு, he shouted in a loud voice. அவர் மிகுந்த சத்தமிட்டு அழுதார். மிகுந்த சத்தமிட்டு, இந்த மைக் இல்லாமல் கூட அவர் எவ்வளோ கத்திருப்பார்னு பாருங்கள். அவர் உயரமான ஒரு மலையில் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த வலியின் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கதறினார். அவருடைய அன்பு வெளிப்பட்டது. இன்றும் கர்த்தர் நம்மிடம் சொல்கிற காரியம் என்னவென்றால், நாம் அவரை நோக்கி திரும்பி வருவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
அதான் நான் கெட்டகுமாரன் கதையிலேருந்து அந்த லாஸ்ட் சன் அந்த இதிலேருந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவன் தகப்பனை விட்டு ஓடி போனான். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைமை. அவன் என்று தகப்பனாருடைய வீட்டை குறித்து எண்ணினானோ, அவன் மனந்திரும்பி என்று திரும்பி வந்தானோ, தகப்பனார் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவலாக காவல் காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை பார்த்தவுடன் தகப்பனார் அவனை விரட்டி விடவில்லை, அதற்கு மாறாக அவனை கட்டி தழுவி அவனை தன் வீட்டிற்கு கொண்டு சென்று அவனை தன் குமாரனாக மறுபடியும் ஏற்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் இயேசுவை நோக்கி மறுபடியும் வருவோம் என்றால், இயேசுவை நோக்கி நாம் வருவோம் என்றால், கர்த்தர் நம்மை கட்டி அணைத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், கிறிஸ்தவர்களாகிய நான் பரம்பரையாக ஆராதித்து கொண்டு இருக்கிறேனே, நான் பரம்பரையாக நாங்கள் ஆலயத்திற்கு செல்கிறோமே, எனக்கு ரட்சிப்பு தேவையா, எனக்கு ரட்சிப்பு தேவையா என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கை மனங்களில் இந்த கேள்விகள் எழும்பும். கிறிஸ்தவனாகிய எனக்கு ரட்சிப்பு தேவையான்னு சொல்லி நான் சொல்கிறேன், வேதத்தில் எழுதியிருக்கிறது, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு என்பது மிக அவசியம். இந்த ரட்சிப்பு இல்லை என்றால், பாவ மன்னிப்பு இல்லை என்றால், அவன் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. எத்தனை புண்ணிய யாத்திரை செய்தாலும் சரி, எத்தனை புண்ணிய வேலைகள் செய்தாலும் சரி, பாவ மன்னிப்பு ஒருபோதும் கிடைக்காது. இந்த உலகத்தின் மக்கள் எத்தனை புண்ணிய யாத்திரை செல்கிறார்கள், கங்கை நதியில் போய் மூழ்கி எழுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ, நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியம், உன் வீட்டிலே நீ இருந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் இதயத்துக்குள் வாரும் என்று சொல்லும்போது, அதை வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று நான் உன் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நாம் அவரிடம் வருவோம். இது ஒரு இந்த வார்த்தை ஒரு பரிதாபமான வார்த்தை அல்ல, நம்பிக்கை அற்ற ஒரு வார்த்தை அல்ல, இது மனம் திரும்புகிறதுக்குள்ள ஒரு வார்த்தை, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை, மனம் திரும்புவதற்கு அழைத்த ஒரு வார்த்தை. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் எல்லா மக்களுக்காகவும் இயேசு அந்த ஒரு நொடி பொழுதிலே கைவிடப்பட்டார். நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை இயேசு கொடுத்தார். அதனால் கர்த்தர் நாளில் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாது அவரையே நோக்கி பார்த்து நாம் செல்லுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.